சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த பெரியார் விருதை திராவிடர் கழகத்துக்கு திருப்பி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு, வருத்தப்பட்டிருக்காரு, தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. விருதுகளை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. விருது அவருடைய அந்த செயலுக்காக கொடுக்கப்பட்டது. அவங்க கலைத்துறையில், திரைப்படத்துறையில், மற்ற விஷயங்களில், சமூகத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பங்களிப்புக்கு மத்திய அரசு, மாநில அரசு, கட்சிகள், நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு விருது கொடுக்குது, திமுக ஒரு விருது கொடுக்குது, திக அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி எல்லா அமைப்புகளே விருது கொடுத்துருக்காங்க. நாம கொடுக்குறோம், நீ கொடுக்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் விருதை திருப்பி கொடுக்க வேண்டியல, முரண்பாடுன்னு சொல்லலாம். அவ்வளோதான். நான் ஒரு ஆறுதல் அடைஞ்ச விஷயம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுல மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அது விருதை திருப்பி கொடுக்க வேண்டிய நான் மத்திய அரசு செஞ்சாலும், மாநில அரசு செஞ்சாலும், திமுகவே ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அதனால் பலனடைந்தவர்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஓ நீ வேண்டாம், உறவு வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டியது. எப்போ நீ இந்த இடத்துல பண்ணது இந்த தப்பு, அது சரி, உன் சங்காத்தமே வேண்டாம்னு சொல்றீங்களா. அதுபோக நீங்கள் எனக்கு துணை நிற்பீர்கள் என்பதற்காக கொடுக்கப்பட்ட விருது அல்ல. நீங்கள் அந்த படத்தை சரியாக பயன்படுத்தினீங்க, நல்லா பண்ணிருந்தீங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த படத்துக்கான ஆனர், அந்த படம் தான் திருப்பி கொடுக்கணும். அந்த படத்தோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் நீங்கள் வாங்கினீங்க. ஒரு அறம் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு தான் அந்த படம். அப்போ அது இயக்குனருக்கு பெரும் பங்கு இருக்குது. கேப்டன் ஆஃப் த ஷிப், அதில் மியூசிக் டைரக்டர், நயன்தாரா, இணை இயக்குனர், துணை இயக்குனர், எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அதனால் அதை செஞ்சிருக்க வேண்டியதில்லை. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அவங்கள அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆறுதல். என்ன புரிஞ்சுக்கிட்டாரு சார்? அவர் என்ன சொன்னாரோ அதுதான். அவர் என்ன சொன்னார், வாங்க பதில் கேட்போம். கோபி நயினார் அவங்களை என்ன சொன்னார்? அறம் திரைப்படத்துக்காக தான் அந்த விருது கொடுத்துருந்தாங்க. அது எதற்காகனா, அதில் பேசின விஷயம் எளிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அரசுகள் உடன் நிற்பதில்லை. பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு பெருசாக அவங்க கேர் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கதையை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதை பாராட்டி தான் விருது கொடுத்தாங்க. ஆனால் அதையே நான் களத்தில் செய்கிறேன், மக்களுக்காக ஒரு பிரச்சனைக்காக பேசுகிறேன், ஆனால் என்னை இப்படி டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, அப்போது அந்த விருது எதுக்குன்னு தான் அவர் திருப்பி கொடுக்குறாரு. அவ்வளோதான். திராவிடர் கழகம் என்ன செய்யுதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு ஆறுதல் சொன்னேன். அதுதான் சொன்னேன். அவங்க செய்கிறது ஒன்றாவும் சொல்கிறது ஒன்றாவும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படி தான் இருக்காரு சார். அப்படி தானே அவர் சொல்கிறாரு. அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பட்டியலினத்தவர்கள் பற்றி பெரியார் சொன்னது என்னன்னு யோசிக்கும். அவனும் நானும் ஒன்றுன்னு சொன்னா இவனும் நானும் ஒன்னா அப்படின்னு கேட்கிறார். பெரியார் சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்க எடுத்து பாருங்க. சரிங்களா? துலுக்கர்கள், கிறிஸ்தவர்கள், பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மிலும் கீழோர், இவங்கெல்லாம் எதிரிகள்ன்றார். நம்மிலும் கீழோர்னு யாருன்னு நீங்க சொல்லணும். புரியுங்களா? முஸ்லீம்களோ, கிறிஸ்தவர்களோ, பார்ப்பனர்களோ, வெள்ளையர்களோ, ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க, அவங்கெல்லாம் யார் யாருன்னு தெரியும். அது விவாத பொருளாக தூக்கி போட்டுரும், ஏற்கிறதா இல்லையாங்கிற தூக்கி போட்டுரும். நம்மிலும் கீழோர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. அது யாரை சொல்றாருன்னு அவர் சொல்லணும்ல. இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஐயா வீரமணி சொல்லட்டும், இல்லை அண்ணன் சுபவி சொல்லட்டும், யாராவது அப்புறம் கருப்பழனியப்ப அண்ணன் சொல்லட்டும், கொள்கை கோட்பாட்டில் இருக்கவங்க யாராவது ஒரு தான் சொல்லட்டும். உங்களுக்கு புரியுங்களா? நான் இப்போ நம்மிலும் கீழோர்னு பெரியார் குறிப்பிட்டது யாரு? ஏடிஎம்கேல இருந்தவங்களா? அன்னைக்கு ஏடிஎம்கே கிடையாது. சரிங்களா? இல்லை, நாம ஒடுக்கப்பட்டிருக்கோம், நம்மிலும் ஒடுக்கப்பட்டவங்க இருக்காங்கன்றதுக்காக அதை குறிப்பிடலாம். நீங்கள் அவன் என்ன, அந்த வாசகம் என்னன்னே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி, அது சாரி சார் அந்த வாசகம் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி ஒத்துக்குங்க. அவர் எதிரி லிஸ்ட்டில் சேர்க்கிறார். தெரிஞ்சுக்கங்க. நான் பார்ப்பனர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 5 பேரை ஒரே வரிசையில் கொண்டு வர்றாரு, இவங்கெல்லாம் அப்படின்னு ஒரு வரிசையில் கொண்டு வர்றாரு. அந்த பட்டியலில் நம்மிலும் கீழோன்னு கொண்டு வர்றாரு. எதிரி லிஸ்ட்ல நீங்க சொல்லுங்க. அதான் அந்த வாசகம் நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு அந்த வாசகம் தெரியாதுன்னு சொல்லிருங்க. நம்மளும் குள்ளரும் இறக்கப்பட்டு சொல்றாரு, பொசுக்குன்னு சொல்லி மாட்டிக்கிடுவீங்கல்ல. நான் தான் பார்ப்பனர்களை பத்தி குறிப்பிடுறாருன்னு சொல்றேன். அவர் பார்ப்பனர்களை என்னைக்கு ஒரு நம்ம லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டாரு, பாவப்பட்ட லிஸ்ட்ல நீ சேர்த்துக்கிட்டாரு. சரி, 3வது உதாரணம், கீழ்வன்மணி படுகொலை ஆதிக்க சாதியினருக்கும் அங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகள் 99.4% பட்டியலிருந்தவர்கள், அவர்களுக்கும் நடந்த பிரச்சனை தான் கீழ்வன்மணியில் கூலி உயர்வு கேட்டு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார். 44 பேர். அதுல அவர் என்ன சொன்னாரு நீங்க கேளு. ஒரு தடவை இல்ல 2 தடவை. ஒரு தடவை சொல்லிட்டா கூட ஒரு டங் ஸ்லிப்ல சொல்லிட்டாங்கன்னு ஏதோ நீங்க சொல்லிக்கலாம். 2 முறை கம்யூனிஸ்டுக்கார பேச்சை கேட்டு போராட போற அப்படின்னு திட்டுறாரு. கொடுக்குற கூலியை வாங்கிட்டு போக வேண்டியதானன்ற. இல்லை, கூலி உயர்வு கேட்டால் விலைவாசி உயர்வும் ஏறும்,
ரெண்டு ஒரே இதாக தான் போகும், நீ பங்குகள்ன்றாரு. எப்பங்க அந்த அந்த போராட்ட 44 பேர் செத்த பிறகுன்னு அந்த அறிக்கையை நீங்க திரும்ப போடுற தைரியம் இருக்குதா உங்களுக்கு? அந்த நேர்மை இருக்குதா? தைரியத்தோடு நேர்மை இருக்குதா? அந்த அறிக்கை திருப்பி போடு. அந்த அறிக்கை அப்படியே எடுத்து போடு. பப்ளிக் டொமைனில் தீகாவுடைய வெப்சைட்டில் இருக்குது, நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அதை எடுத்து போடு. நீங்கள் சொன்ன வாதம் அதில் இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்க. பங்கு கேளுங்க, உரிமை கேளுங்கன்னு சொன்னாரா? கொடுத்ததை வாங்கிட்டு போனார். கம்யூனிஸ்டுக்காரர்கள் கலகக்காரர்கள் பண்ண வேலைன்றார். துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாரு. என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு நினைக்கிறீங்க? பலருக்கும் அதில் முரண்பாடுகள் இருக்கு. அந்த அந்த சம்பவத்தில் பலருக்கெல்லாம் விட்டுருங்க. இது நீங்கள் கேட்டது தீகா பற்றி மட்டும். எஸ், தீகாவை பற்றி தீகா தலைவரே என்ன நினைச்சிட்டு இருந்தாரு பட்டியலினத்தவர்கள் பற்றி, தீகா தலைமை என்னவா இருக்குது இல்லை. 4வது உதாரணம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். திராவிடர் கழகம் சமூக நீதி பேசுகிற திராவிட கழகம், சமூக நீதி காத்த வீராங்கனை சர்டிஃபை பண்ண திராவிட கழகம் ஜெயலலிதாவை அவங்க கட்சியில் பட்டியலினத்தவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவம். அவ்வளோ என்னுடைய கேள்வியில் முடிஞ்சது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அது முதல் பதில் தான் சொல்ல போகிறேன். சார், நீங்க பெரியாரை சேர்த்து விமர்சிக்கிறீங்க. கோபிநாயனார் திராவிடர் கழகத்தை பேசும்போது பெரியாரை பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, நான் அதை விட்டுறேன். இல்ல சார், கோபிநாயனார் திராவிடர் கழகம், நான் திமுக அரசாங்கத்தை பேசுறேனே, நீங்க போய் பெரியார் பேசுறீங்கன்னு நியாயம் இருக்கு. அங்க கூட அவங்க கொள்கை தலைவர் நான் கொண்டு வருவேன். இருந்தாலும் நீங்க வந்து வேண்டாம், நியாயம் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். இவர் சொன்னது திராவிடர் கழகம் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்குன்றார். நான் வந்து அது அவங்களுடைய ஹேபிட்னு சொல்லவர். அவர்கள் எப்பயுமே அப்படித்தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று சொன்னா ஒத்துக்க மாட்டீங்கன்னா 4 சொன்னேன். நீங்க எதுக்கு சார் பெரியார சொல்றீங்க? விட்டுருங்க, திராவிட கழகத்துக்கு வருவோம், அடுத்து வாங்க. ரெண்டு விஷயம் சார். ஹேபிட்ன்றீங்க, கடந்த கால உதாரணங்கள் சொல்றீங்க, பல இடங்களில் பல விமர்சனங்கள் முரண்பாடுகள்லாம் இருக்கு. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது அவர் பேசினதுல ஏற்பில்லைன்னு சொல்ற திராவிடர் கழக தலைவர்களே இருக்கிறாங்க. யாரையா சொல்லுங்க. சுபவியே சொல்லியிருக்காரு. சுபவி திராவிடர் கழகம் கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து திராவிடர் இயக்க கொள்கை பத்தி பேசும்போது சொல்லுவாங்கன்னு திரு கருப்பழனியப்பனையோ திரு சுபவியோ நான் மற்றவங்களே கொண்டு வரேன். திராவிடர் கழகம் பத்தி பேசும்போது அண்ணன் களி பூங்குன்றன், ஆசிரியர் ஐயா வீரமணி உட்பட மற்ற யாரும் பேச முடியாது. அவங்க தான் பேச முடியும். முரண்பாடுகள் இருக்கலாம் சார். எது முரண்? ஹிந்தி வேண்டாங்கிறதுக்காக தமிழை பிடிச்சிக்கிட்டு இருப்பியா? அது இங்கிலீஷை வளர்க்கறதுக்காக நான் சொல்றேன் ஹிந்தி வேண்டாம்னு. ஒரு பைத்தியக்காரத்துக்கு மேல இன்னொரு பைத்தியக்காரத்தனமா? கடவுள் வாழ்த்து வேண்டாம்ன்ற தமிழ் தாய் வாழ்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் கேட்டதவர் தொடர்ந்து கம்பராமாயணம் பத்தி, சிலப்பதிகாரம் பத்தி, திருக்குறள் பத்தி நான் சொன்னதான் திரும்ப சொல்ல பாருங்க. நீங்க ஒரு நாள் ஒரு பேட்டில் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திடலாம். அது நீங்க வந்து அப்புறம் ரிக்ரெட் பண்ணியிருப்பீங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணும். அதெல்லாம் நான் புரிஞ்சுது. யாருக்கும் யானைக்கும் அடிச்சிருக்கும், யாருக்கும் சார். ஆனா உடம்பு பிடியா ஒரே விஷயத்த நின்று பண்ணும் போது வேலைக்காரி கூட இங்கிலீஷ்ல பேசு, வீட்டுக்குள்ள இங்கிலீஷ்ல பேசு. சார், அறிவியல் மொழி எப்படிங்கிறது சார், அந்த சப்ஜெக்ட் வேணாம் சார். அறிவியல் மொழி சொல்லிட்டு படக்குன்னு வச்சு ஓடி வந்தீங்களா? பயம் வந்துச்சுல சார்? பயம் இல்ல. பட்டியல் மக்களுக்கு எதிரானவரா இருந்திருக்காரு அல்லது அவர்களை எதிரியா கட்டமைச்சிருக்காருன்னு சொல்றீங்க. அப்படின்னா அம்பேத்கர் சென்னை வரும்போது பெரியார் எழுதிய அந்த அறிக்கையை தானே அவர் சொல்றாரு. அவருக்கு எதிரான மாற்று கட்சிகள் ஏற்பாடு செஞ்ச கூட்டத்துக்கு போக மாட்டேன்றாருல. பெரியார முக்கியமானவராக பெரியாரையும் நம்ம தனியா ஒரு விவாதிப்போம். நிறைய பேர் இப்ப இந்த 2 பேரும் ஒன்னாக்கிட்டு அம்பேத்கர் பெரியார் படிப்பு ஓட்டம் ஆரம்பிச்சு ஐஐடில ஆரம்பிச்சு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க சொல்லி நிறைய அது தனியா விவாதம் பண்ணுவோம். திராவிடர்களையும் கோபிநாயனாருக்கு என்ன செஞ்சாங்க பேசு. நான் அதான் சொன்னேன், அவங்களுடைய அது ஹேபிட் கேரக்டர்னு சொன்னேன். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிட்டேன். இன்னைக்கு திராவிடர் கழகத்தை பற்றியே சொல்லிட்டேன். பட்டியலினத்தை சேர்ந்த பெருமக்கள் யார் அங்க நல்ல பதவியில் இருக்கா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நினைவுல இருந்து ஒண்ணு சொல்லுங்க. தலைவர், பொதுச்செயலாளர் பாக்குறது இல்ல, அப்புறம் எப்படி அங்க நம்ம தனிச்சு பாக்குறது? சாதியே வேணான்ற ஒரு இடத்துல உங்க குடும்பத்துல இந்த தத்துவம்லாம் நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. பாக்குறவங்க உங்களை பத்தி ரொம்ப தப்பா நினைப்பாங்க. எனக்கு உங்களை தெரியுங்களா? நான் தப்பா நினைக்க மாட்டேன், நீங்க அப்படிதான் பேசுவீங்கன்னு. கோபிநாயனாருக்கு தீக்காவை தெரிஞ்ச மாதிரி எனக்கு உங்களை தெரியும். அதனால இன்னைக்கு நான் வந்து தப்பா நான் இந்த விருது திருப்பி மாட்டேன், நாளைக்கு வராதிங்கன்னு சொல்ல மாட்டேன். தம்பி நம்ம கூட எப்பனாலும் வாங்க நான் சொல்லுவேன், அது வேற விஷயம். 2வது பிரச்சனை என்ன, நீங்க ஜாதி பார்க்காதவன எல்லா ஜாதியும் தூக்கி மேல வைக்கிற ஜாதி பார்க்காதா? ஒரே ஜாதி என்னங்க எல்லாம் ஒரே ஜாதியா இருக்கீங்க, நாங்க ஜாதி பார்க்க மாட்டோம், இது சரியா நீங்க யோசிங்க. இவங்க வாதம் எவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க. ஒரே ஜாதின்னு எப்படி சார் சொல்ல முடியும்? வேற வேற ஜாதி இருக்காங்கல்ல, ஏன் ஒருத்தர் கூட அங்க இல்லை? உங்களுடைய நினைவில் ஒரு பெருமக்களை சொல்லுங்களேன். நீங்கள் தான் எவ்வளோ புத்தகம் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஏங்கல் சொல்லியில மார்க்ஸ் சொல்லியில நீங்கள் வந்து உங்கள் ட்வீட்டுகளில் எப்படி நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சட்ட மேதைகளாக எடுத்துகிட்டு வரீங்க. வாங்க எடுத்துகிட்டு வாங்க. திராவிடர் கழகத்தில் உள்ள பெரியார்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, பட்டியலத்தை சேர்ந்தவங்களை எடுத்துகிட்டு வாங்க. அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிற சொல்லுங்க. முதல் பட்டியலின மத்திய அமைச்சர் எந்த கட்சியில் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதிமுக இருந்து
காங்கிரஸ்ல இருந்தே இருந்தாங்கல்ல சார். நான் நம்ம ஊர்ல பாருங்க, Okay, நீங்க காங்கிரஸ் இருந்தா பாருங்க, நேர்காலத்து போயிட்டீங்கன்னா காமராஜர் காலத்து போயிட்டீங்கன்னா நான் எங்க போறது? ஓகே அப்புறம் ஓகே. நீங்க அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, அவங்களாம் துரோகிகளாச்சே. பிஜேபி காங்கிரஸை விட்டுருங்க, இன்னைக்கு காங்கிரஸ் உங்களுக்கு எனக்கும் அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. நீங்க வந்து இந்திய திணிச்சவர்களை எதிர்த்தோம், நீங்க யார் திணிச்சாங்கன்னு சொல்லவே மாட்டீங்க சார். அதிமுக தான் ஃபர்ஸ்ட் அமைச்சரவையில இணைஞ்ச கட்சி, மத்திய அமைச்சரவையில இணைஞ்ச கட்சி. அங்க பட்டியலத்தவர் கொடுக்கணும்ல, அங்க இருந்தானே இருப்பாங்க. பட்டியலத்தவர் கொடுக்கணும்ல. ஆர்எஸ் தீகால இருந்து வந்தவர் தானே, பட்டியலத்தவர் தீகாவினுடைய அடையாளமா தானே ஆர்எஸ் முன்வைக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய உயரங்களுக்கு சென்றவர். திமுகவுடைய பயிலாலேயே இருக்கு. நான் அதை பேசல, நீங்க தீகா பத்தி பேசுறீங்க, நான் தீகா இல்ல தீகால இருந்து தீகா தானே வந்தவர். சமூக நீதி பேசுது, சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறது யாரு? தீகா தானே. திமுக இப்ப ஆர்எஸ்எஸ்ல இடஒதுக்கீடு கிடையாது, சரிங்களா? அதோடைய புள்ளதான் பிஜேபி. பிஜேபி ஆட்சிக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல போறீங்களா? ஏன்னா அது வேற, இதுவரை நீங்க புரிஞ்சுக்கணும். அரசே இடஒதுக்கீடு இருக்கட்டும்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் எல்லாம் இருக்கட்டும் அவர் சொல்ல, இருந்தாகணும் சொல்றாரு, புரியுங்களா? அவர் பெருந்தன்மையெல்லாம் சொல்ல, இருந்தாகணுன்றால் அவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. ஆனா இடஒதுக்கீடை பத்தி நீட்டி முளைக்கி பார்லிமெண்ட்ல எதிராக பதிவு பண்ணது ராஜீவ்காந்தி. பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடுக்காக எதிராக பாராளுமன்றத்தில் முழங்கியவர் ராஜீவ்காந்தி. எடுத்து பார்த்துங்க நீங்க, சரிங்களா? நீங்க இப்ப என்ன பேசிட்டீங்க, என்ன செய்ய, திரும்ப பார்த்துங்க. திரும்ப தீக்காக்குவாங்க. தீக்கால பட்டியலத்தை சேர்ந்த பெருமக்கள் யார் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க சார். அங்கிருந்து வளர்ந்தவங்க இருக்காங்கல்ல, திமுகவுக்கு வந்து பெரிய மத்திய அமைச்சரான ஆராசா இருக்காருல்ல, அப்படியான உதாரணங்கள் இருக்குல்ல நமக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், திமுக பத்தி விவாதம் பண்ணுங்க, தனியா திமுக பத்தி இருந்து வந்தவங்க தானே. திமுக பத்தியே பேசுவோம். பட்டியலத்தவர்கள் 4 பேர் அமைச்சர்களா இருக்கிறாங்கன்னா யார் போட்ட பிச்சை? 4 பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்த 4 வந்து நீதிபதியா இருக்காங்கன்னா யார் போட்ட பிச்சை? இந்த வார்த்தை யார் சொல்லிருக்காரு? யார் சொல்லிருக்கான்னு பாருங்க. திரும்ப வாங்க. நேத்து வந்து யார் என்னங்க, யாருக்கு திரும்ப வாங்கினா? நேத்து வரைக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது கொஞ்சம் கொழுப்பா பேசுவோம். அது அம்மா, அது அவங்களுக்கே இருக்கக்கூடிய கொழுப்பு. இது யார சொல்றீங்க? சுத்தி சுத்தி ஜாதி பேசிட்டு என்கிட்ட கொடுத்த பேட்டியில கிருபானந்த வாரியார் எங்க சொந்தக்காரர் தான் முதலியாருன்னார். நான் ஆடி போயிட்டேன். கிருபானந்த வாரியார் பேச்சு 1000 பேச்சை கேட்டிருக்கேன். ஊர் ஊரா தேடி திரும்பி அவர் முதலியார்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் முதல்ல யாருன்னு நினைச்சதே இல்லை. எனக்கு வாரியார் வாரியார் வாரியாரையும் முதலியாரை பார்த்தது நீங்க சொன்ன இயக்கம் எனக்கு கொடுத்த பேட்டில் இருக்கு. நான் எதுவும் வந்து இல்லாதெல்லாம் எங்கேயும் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை சார், திராவிடர் கழகத்தோட முரண்பாடு தான் கோபிநாயனார் வச்சாலும் கூட, விருதை திருப்பி கொடுத்தாலும் கூட, பெரியார் வழியில்ங்கிறத வலியுறுத்துறாருல, தன்னை ஒரு பெரியாரிஸ்டா தானே முன்னிறுத்துறாரு. அவரு அந்த டிஃபரன்ஷியேட் அவருக்கு தெரியுது இல்ல. பழங்காசு சீனிவாசன் ஒரு பெரிய ஒரு கெட்டிக்காரர் இருக்கிற, பெரிய அறிவாளி, பெரிய படிப்பாளி, பெரிய ஆய்வாளர். அவர் வந்து கடவுள் மறுப்பாளர், பகுத்தறிவாதி. ஆனால் தன்னை பெரியாரிஸ்ட்னு சொல்ல மாட்டார். ஏன்னா பெரியாரே கடவுள் மறுப்பாளர் கிடையாது, பகுத்தறிவாதி கிடையாதுன்னு சொல்லுவார் அவர். அப்படி ஒருத்தருக்கார் தெரியுமா? தெரியாது, அவ்வளோதான். ஏன்னா ஒரு பழங்காசு. அதனால வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. வீம்புக்குன்னே தீபாவளி குளிக்க மாட்டார் அவர். 364 நாள் குளிப்பார். வீட்டில் எல்லாம் குளிப்பாங்க. அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறக்காக வீம்புக்கு தீபாவளி குளிக்க மாட்டார். வீம்புக்கு நல்ல நாள் ஒன்று வீட்டில் கிளம்பிட்டாங்கன்னு அவர் அன்னைக்கு குளிக்க மாட்டார். அவர் வெளியே கூட்டு போங்க, வருவார் போவார். ஆனால் இன்னைக்கு கோயில் கீழ்ட்டிங்கன்னா குளிக்காம உட்காந்து விடுவார். அவ்வளவு தீவிரமான கடவுள் மறுப்பு. என்னுடைய பெரிய மரியாதைக்குரிய ஒரு ஆசான, ஒரு பெரிய நாங்கள் பல பெரிய ஞானிகளில் ஒருத்தர். அவர் சொல்லுவார், நாங்கள் போயிட்டுருக்கோம், நாங்கள் பெரியாரை பற்றி நாங்கள் விவாதம் பண்ணியிருக்கோம், நீங்கள் தயவுசெய்து எடுத்து பார்க்கணும். அவர் ஒரு ஆய்வாளர், உணர்ச்சி வசப்படாமல் பேசுவார். அவர் சொல்லுவார், திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம், பெரியார், இந்த பட்டியலத்தவர்களாக துன்பம் நேர்ந்த போது அவர் எங்கே இருந்தாருன்னு. தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் பட்டியலத்தவர்களுக்கு பெரும் கொடுமை ஆதிக்க சாதிகளால் நடந்த போது கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுத்தார்கள். இந்த கோபிநாயனார் பிடிச்சிருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் கொடுத்துருக்காங்க. திராவிட கழகம் என்ன செஞ்சது நீங்க பாருங்க. வெரி ஆக்டிவ், தே வேர் ஆல் வெரி ஆக்டிவ். இந்த பக்கம் போனாங்களா நீங்க பார்க்கணும். நான் தரவுகளோட பேரோட சொல்வேன், நான் ஏற்கனவே வந்ததுனால சொல்ல, நீங்க பேட்டியில் எடுத்து பாருங்க. திராவிட இயக்க விவசாய சங்கமும் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துச்சு இல்ல. நீங்க வச்சுக்கோங்க. நீங்க நான் சொல்றேன் ஒரு தரவு, நீங்க சொல்லுங்க, நீங்க எடுத்து காட்டுங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் நீங்க அவங்களும் பண்ணாங்கல்ல, இவங்க இப்படியே ஓடிட்டு போய் சுதந்திரத்துக்காக நாங்களும் போராடணும்ல, இப்படியே எல்லாருமே கூட்டத்தோட சேர்ந்து கோயில் தான் அவனை போட்டுக்கிடுவீங்க. எங்க முன்னாடி நின்று இருக்கீங்க பாரு. மனோ தங்கராஜ் சொல்றாரு, இந்த தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள் சங் பரிவார்கள்ன்றார். எனக்கு சுதந்திரம் கொடுக்காதன்னு சொன்னவர் பெரியார். அவங்களாவது மன்னிப்பு கேட்டாங்க, ரகசியமா பண்ணாங்க, ஏதோ ஒன்று உள்கூத்து சொல்லுவீங்க, அது ப்ரூவ் பண்ண முடியாது. நேரடியா பகிரங்கமா கடிதம் எழுதி என்னை மட்டுமா வச்சுக்கோவோம் பக்கத்துல, இந்தியாவை பூரா விட்டு என்னை மட்டுமா வச்சுக்கோவோம் பக்கத்துல, சென்னை மாகாணத்தோட தலைமையில வச்சுக்கோன்னு சொன்னவங்க நம்ம. அவருடைய சிஷ்யரா இருந்த அண்ணா எதிர்த்தார். அது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய தேசப்பற்றையும் மத்தையும் பற்றி. கோபிநாயனாருக்கு தெரிந்ததில் எனக்கு ஆறுதல்.
ஆறுதல் சார். ஆனா அவர் பெரியாரை இன்னமும் கொண்டாடுறார், தன்னை ஒரு பெரியாரிஸ்டா முன்வைக்கிறார். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் வழியில்னு போடுறாரு. அதான் திருக்கோவினையினார் நான் சொன்ன விஷயங்களை மறுக்கட்டும், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து தீகா என்ன செய்யுதுன்னு சொன்னேன், ஆசிரியர் வீரமணி என்ன செஞ்சாருன்னு சொன்னேன், ஐயா பெரியார் என்ன செஞ்சாருன்னு சொன்னேன். கோவினையினார் அந்த பக்கம் விட்டுட்டு பார்ப்பா பாண்டேனில் எந்த பக்கம் வரணும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அப்படியானே கேட்டுக்கிறேன். தப்புன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கையை தூக்குறேன். நான் எல்லா முறையும் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற ஒரு தரவு தப்பாக இருக்குது, நான் காட்டுற ஒரு மேற்கோள் தப்பாக இருக்குன்னா நான் வந்து அப்படித்தான் சொல்லுவேன். நான் சொன்னது இல்லையே, கையை தூக்கிற மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்கிறேன். நான் சொல்லுங்க. கீழ்மணி படுகளில் ஆதிக்க சாதி பக்கம் ஐயா நிற்கலை, பட்டியலத்தோர் பக்கம் நின்னாரு, கூலி தொழிலாளி ஏன் கொடுக்கலன்னு சண்டைக்கு போனார் அப்படின்னு நீங்கள் நாலு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ மன்னிச்சுக்கங்க தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன். அவனும் நானும் ஒன்னான்னு கேட்டார், கேட்கல சொல்லிட்டு போகிறேன். நம்மிலும் கீழோர்னு அவர் யாரையும் குறிப்பிடலை, நான் மாற்றிக்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, சாரி சார் தெரியாமல் செஞ்சுட்டானே மன்னிச்சுக்கங்கன்னே நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்? நீங்கள் யாருங்கிற உங்கள் ட்ராக் ரெக்கார்டு தானே காட்டணும். சார் நான் அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், இவ்வளோ நாள் இருந்தேன், நீங்கள் அப்படி தானே சொல்வீங்க. நான் ஒரு ட்ராக் ரெக்கார்டு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். தேவேந்திரன் தெலுங்குல ஃபேமஸான ஆங்கர் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிடுவீங்களா? ஆமா இல்லை சொல்லுங்க. எப்படி சார்? ஏன்னா 10 வீடியோ நான் காட்டினேன்னு ஒத்துக்கிடுவீங்களா மாட்டீங்களா? தேவேந்திரன் தெலுங்குல பேசுற 10 வீடியோ காட்டினா ஒத்துக்கிடுவீங்களா? இருக்கணும்ல சார். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? இருக்கிறதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நான் சொல்றேன் புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுக்கணும் சரியா. இப்ப தோழர் தியாக மாதிரியானவங்களே பெரியார் வந்து பட்டியல் மக்கள் பக்கம் நின்னாரு, இல்ல தொழிலாளர் பக்கம் நின்னார், முதலாளி பக்கம் நின்னாருன்னு பார்க்காம அவர் எப்படி அவருடைய மனநிலை அந்த நேரத்துக்கு இருந்துச்சு, என்ன மாதிரி எடுத்தார், யாருக்கும் எதிரியா நிக்கல. அதுவும் குறிப்பா தொழிலாளர்களுக்கு எதிரியா நிக்கலன்னு சொல்றீங்க. பார்ப்பனர்களை ஒழிப்போம், அழிப்போம், துரத்துவோம், விரட்டுவோம் சொன்னாரு. இன்னைக்கு என்ன பூணல் கம்மியா வந்திருக்குன்னு எழுதுனான்னு ஐயா காந்தராஜ் சொல்றாரு. மூட்டையில் என்ன கம்மியா இருக்கு, ஏன் கும்போணத்துல கம்மியா வந்திருக்கு, ஏன் ஸ்ரீரங்கத்துல கம்மியா வந்திருக்கு, நாங்க வந்து கொள்ளிடக்கரையில் உட்காந்து குடுமியும் பூணல் அறுத்து ஐயாக்கு அனுப்போம், ஐயா மறுநாள் விடுதலை குடியரசு எழுதுவார். இதெல்லாம் ஒரு சமூகத்துக்கு எதிரானது இல்லையா? இன்னும் எதிரானது இல்லைன்னு என்னமோ நீங்க போய் சொல்லிட்டு போறீங்க. குடுமையா இருப்பீங்க, குடுமையா இருப்பீங்க, பூணலா இருப்பீங்க, எதிரியா நிக்க மாட்டீங்க. இந்த தத்துவம் எனக்கு தெரியவே தெரியாது. இல்ல சார், கீழ்வன்மணிக்கு சொல்றேன். அங்க வந்து கீழ்வன்மணிக்கு நீங்க நான் சொல்றேன், தேவேந்திரன் நாளைக்கு அந்த 2 அறிக்கையும் படிச்சு பார்க்கட்டும். உங்களுக்கு உறுத்துச்சுன்னா பேசாம வச்சிருங்க. உறுத்தலன்னா இதுல என்ன சார் தப்புன்னு இந்த வீடியோல போட்டு காட்டு. உங்களுக்கு உறுத்தல, பாண்டே தவறான தகவலை பதிவு செய்தார் அப்படின்னு 2 வீடியோ, அந்த 2 நான் சொல்ல 2 டெக்ஸ்ட்டை எடுத்து நீங்க உங்க வீட்டுல போட்டு உங்களுக்கு உறுத்தினா பேசாம விட்டுருங்க. உங்களுக்கு காட்ட வேண்டாம், நான் அதெல்லாம் வந்து சொல்ல. உங்களுக்கு உறுத்தல, சூப்பரா சொல்லியிருக்காரு பெரியார், அப்படித்தானங்க நிக்கணும் அப்படின்னா நீங்க கேளுங்க. உறுத்துதுன்னு சொல்றாங்க, எதிரியா இல்லைன்றாங்க. அதுல தவறு செஞ்சிருக்காரு. ஒரு செகண்ட் கேளுங்க. ஒரு நபர் உங்களுக்கு பிடிக்காத நபர், அவர் உங்களுக்கு பிடிக்காத நபர், நல்லா புரிஞ்சு, அவர் குடும்பத்துல 15 பேர் தீக்கிரையா இறந்து போயிட்டாங்க. மறுநாள் காலில் அவன் கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா அண்ணா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? 2 பாயிண்ட். ஒன்று உங்களுக்கு பிடிக்காத நபர், 2வது விபத்து, நான் எவனோ கொல்ல கூட இல்லை, விபத்து. மறுநாள் காலில் நீங்க அறிக்கை கொடுப்பீங்களா? அப்படிதான் சார் செஞ்சுட்டாரு. நான் சொன்னது இந்த சம்பவம் நடந்த பிறகு இவ்வளவுதான் நான் சொல்ல. நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் பரவாயில்ல சார், பாலிசி ஒருத்தருக்கு ஒன்று இருக்காதா சார், நான் புரிஞ்சுக்கணும். புரியுங்களா உங்களுக்கு? படக்குன்னு நடந்துருச்சு அப்படின்னா, இப்போ வந்து எவனோ ஒருத்தன் செத்து போட்டு நாசமா போட்டுன்னு சொல்லி சொல்லலாம். மறுநாள் இன்சிடென்ட்லாம் அவனுக்கு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் அந்த நோக்கத்தில் சொல்ல, கோவத்தில் சொன்னார், ஆனால் இப்படி இன்சிடென்ட்லாம் நடந்துருச்சுன்னு புரிஞ்சுங்களா? அவர் இறந்து போன மறுநாள் கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமாடா ஆடினா அப்படின்னு சொன்னா புரியுதா உங்களுக்கு? இந்த நான் சொன்ன கீழ்வன்மணி பற்றின பெரியாருடைய அறிக்கைகள் கீழ்வன்மணி சம்பவத்துக்கு பிறகா முதல்ல நீங்கள் வச்சு இவ்வளோ முதல்ல இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுருவோம், நம்ம வந்து சாரி சொல்லிக்கிறேன் விட்டுருவோம். ஆனால் சரி, இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிறகும் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியா முழுக்க தலித் அமைப்புகள் பெரியார தங்களுடைய தலைவர்களில் ஒருவராக தானே முன்வைக்கிறாங்க. வன்னி அரசு இதற்கு முன்னாடி என்ன சிந்தனை கொண்டிருந்தார், ரவிக்குமார் இதற்கு முன்னாடி என்ன கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். கொஞ்சமாக ஆய்வு பண்ணணும். இல்லை சார், ஆய்வு பண்ணணும், அதில் இருக்கிற முரண்பாடுகளை சொல்லணும், அந்த பிரச்சனைகளை பேசணும். அயோத்திதாச பண்டிதர் இதெல்லாம் எப்படி அணுகினார், பெரியார் இதே விஷயத்தை எப்படி அணுகிறார், நீங்க வித்தியாசம் இருக்கும். அதை நம்ம ஆய்வு பண்ணுவோம். அதுல வித்தியாசம் இல்ல, முரணே இருக்கட்டும், முரணை நம்ம பேசுவோம், அந்த முரணை களையறதுக்கு நடவடிக்கை எடுப்போம். எதிரி பெருசா இருக்கான், இன்னும் பெரிய நபரா எதிரி இருக்கும்போது நம்ம நேச சக்தி எல்லாம் எதிரியாக்க முடியுமா? சில சமரசங்கள் நம்ம செஞ்சுதானே ஆகணும்னு ஒரு ஸ்டாண்ட் பட்டியல் பலிகளாக்குறதா? ரங்கராஜ் பாண்டே சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாதிய வன்மம் உள்ள தெரியும், விஷம் உள்ள வந்துடும், நச்சுத்தன்மை உள்ளந்து வெளியே வந்துடும். கோபிநயினார் சொல்லிட்டாரு, இப்ப என்ன செய்ய போறீங்க? கோபிநயினார் திராவிடர் கழகத்தின் மீது விமர்சனம் வைக்கிறாரு, இப்ப இருக்கிற அந்த செயற்பாட்டாளர்கள் மேல விமர்சனத்தை வைக்கிறாரு, பெரியார் மேல இல்லையே. பெரியாரே வேண்டாம், அப்படியே கட் பண்ணிக்கங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு உறுத்துது ரொம்ப. திராவிட வழியில் தானே சொல்றாரு. இப்பவும்
அவர் எங்க நான் அவரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளாங்க. நான் எங்க நான் பெரியார் வழியில் விட்டுருங்க, பெரியார் வழியில் இருக்கிறவங்கள பிடிச்சிருங்க. நீங்க இப்ப சொல்லுங்க, திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்களை சொல்லுங்க, பட்டியலத்தை சேர்ந்தவங்கள, அவங்க தூக்கி பிடிச்ச பெருமக்களை நீங்க சொல்லுங்க. ஒருவேளை கொஞ்சம் கோபத்துல திராவிட கழகம் பத்தி பேசினா பெரியார பேசக்கூடாது, ஆனா திராவிட கழகம் பத்தி பேசினா திமுக இருக்கக்கூடிய ஆராசா உள்ள கொண்டு வருவீங்க. உங்க லாஜிக்கு கொண்டு உடப்புல இல்ல போடு. சார், இல்ல உங்க லாஜிக்கு கொண்டு உடப்புல சொல்றேன். உங்க லாஜிக்கு கொண்டு யாராவது தலைவர்கள் கேட்டீங்க, ஆராசா சொன்னேன். திராவிட அவர் வந்து பகுத்தறிவாதியா தன்னை அடையாளப்படுத்துறாரு. எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்லை. இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு நீங்க பேசும். எஸ், ஓகே. அதான் சொல்ல, நான் அந்த கட்சியுடைய நிறுவனரை சொன்னா சண்டைக்கு வரீங்க, அவரை பேசாத. இல்ல சார், அப்புறம் இங்கிருந்தா ஒருத்தர் வந்தா தெரியுமில, நீ அவரை பேசுறீங்க. கோபி நயினார் நரேந்திர மோடி பிஜேபி கவர்மெண்ட்ல செஞ்ச ஏதாவது ஒரு நல்லதுக்கு, இந்த மொத்த 11 வருஷம் ஒரு நல்லது செஞ்சிருக்க மாட்டாங்களா? ஒரே ஒரு நல்லதுக்கு ஆர்எஸ்எஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? பிஜேபி கவர்மெண்ட்ல 11 வருஷம் நடந்த ஒரே ஒரு நல்லதுக்கு, 15 எல்லாமே அது நான் சொல்றேன், நீங்கள் ஒரே ஒரு நல்லது காரணம், ஆஹா இதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான், வாழ்க சொல்வீங்களா? எல்லா பழியும் ஆர்எஸ்எஸ் வாங்கணும், எந்த பழியும் பெரியார் வாங்க மாட்டார். எனக்கு என்னங்க புரியல. கோபி நயினார் அவர் என்ன சொல்லியிருக்காரு சார்? அவர் திராவிடர் கழகத்தை விமர்சிச்சுட்டு பெரியார் வழியில் கோபி நயினார் சொன்ன அறிக்கை நீங்க எனக்கா ஒரு தான் படிச்சுக்கிட்டு, உங்களால பெரியாரை பத்தி, திராவிடர் கழகம் பத்தி, கம்யூனிசம் பத்தி, கோபி நயினார் பத்தி உங்களால உலக தெரியட்டும், அந்த 2 பக்கத்தை மட்டும் படிச்சிருக்கு. தலித் மக்களுக்கு குடிமனை கேட்டும் அவர்களின் வாழ் நிலங்களில் மண் அள்ளுவதை தடுக்க கோரியும் போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களால் நான் மிகவும் கேவலமாக பொதுவெளியில் இழிவுபடுத்தப்படுகிறேன் அப்படின்னு பாட்டுங்க. இதை ஆர்எஸ்எஸ் பத்தி சொல்லியிருக்கணும், பாஜக பத்தி சொல்லியிருக்கணும், அதிமுக பத்தி சொல்லியிருக்கணும், பாசிச ஆதிக்க சமுதாய ஜாதியினர் பத்தி சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லியிருந்தா அவர் இந்த அறிக்கையை கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா இவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்கிறதா அந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பம். முடிச்சிட்டுமா? முடிச்சிடுறேன். ஆனா கூடவே நிக்கிறேன் செவ்வாழை, நீ இப்படி சொல்லிட்டீங்கிறது தான் அவருக்கு வந்து வருது. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க தான் அவர் வந்து நான் என்ன போராடுறேன், தீக்காவை எதிர்த்து போராடல, பெரியார் வழியில பெரியாரையும் எதிர்த்து போராடல. அவர் போராடினது என்னது? பட்டியலின மக்களுக்கான 4 உரிமை கேட்டு போராடுற. அப்ப நீ கூட நிக்க வேண்டிய ஆளு என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிற. அப்ப பட்டியலினத்தவர் ஒன்று சொன்னா உனக்கு உறுத்துதுங்கிறது தான் பதிவு. அதுதான் நீங்க படிச்ச வார்த்தை. அடுத்த வரி படி. தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைப்பை எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அது என்னை எதிர்கொள்கிறது. நிப்பாட்டுங்க. ஜனநாயக அமைப்பு யார் சொன்னா? நான் சொன்னேன்னா சமூக நீதி காத்த அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, சமூக நீதிக்கா குரல் கொடுத்த திமுக தான், தீகா தான் சமூக நீதி தான் தீகா. நாங்க நீதி கட்சின்னு வந்தவங்க அந்த பார்த்தா ஜஸ்டிஸ்ல இருந்து அந்த பாட்டு வந்தவங்க எல்லாம் சொல்றாங்களா? அங்க ஜனநாயகம்லாம் யார் சொல்றா? அந்த வரி கடல தெரியுதா? மறந்துட்டீங்களா? ஜனநாயக பூர்வமான அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பிட்ட ஜனநாயக பூர்வமா கேள்விப்பட்டேன். இவர் படக்குன்னு ஒரு கல்லெறிஞ்சிருந்தாரு, ஒரு மறியல் பண்ணாருன்னா பிடிச்சி உள்ள வச்சிட வேண்டியது. அது ஏற்றுக்க முடியாது. ஜனநாயக பூர்வமா 4 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு சர்வாதிகார மனநிலையோட பதில் சொல்றீங்க. சரிங்களா? நீங்க அப்ப முன்னாடி கேட்டீங்களே எல்லா ஜாதியும் இருக்காங்கல்ல சார், இந்த ஜாதியெல்லாம் இல்லையா சார், குடும்பத்தொழில் யாரா இருக்காங்களா நீ கேட்டு. இப்ப இருக்கக்கூடிய திராவிட கழகத்துல திராவிட கழகத்துடைய தலைமையுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரா இருக்காங்களான்னு கேட்டது. குடும்பத்தினர் எல்லாருமே இருப்பாங்களா சார்? நாங்க குடும்பமா இருக்காங்கல்ல. அடுத்தபடி, இத்தகைய சூழலில் இந்த சர்வாதிகார மனநிலை கொண்டவர்களின் மத்தியில் வாழ்வதற்கே எனக்கு அச்சமூட்டுகிறது. யார் மத்தியில? பாஜக, ஆர்எஸ்எஸ், அதிமுக, பாமக, தேமுதிக இவங்க மத்தியில தானே? இல்ல சார், அடுத்தடுத்து படிச்சா அது இன்னும் புரிஞ்சிருமோ? ஆமா, படிக்காமல் இருந்திருக்க புரிஞ்சிரும். படிக்க புரிஞ்சிருவாங்க பாத்துக்க. அப்புறம் நான் சொல்லிட்டு கேட்க கூடாது. தமிழகம் முழுவதும் தலித் மக்களின் நிலை இதுதான் என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஒரு ஜனநாயக சிந்தனையோடு அரசியல் கேள்விகளை எழுப்புவது பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கு, திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப யாரு சொல்றாரு? இப்ப தீகாவோட தாண்டி அடுத்த பக்கம் போயிட்டார். பெரியாரிய சிந்தனைவாதிகளுக்கு கோபம் ஏற்படுத்துதுன்றார். இப்ப நான் பெரியார் கூட்டு வந்த தப்பா? சரி. அப்புறம் வந்து இந்த சித்தாந்தங்களை பேசுறவர்கள், திராவிட இயக்க சித்தாந்தம் இப்ப என்னாச்சு? மொத்தம் போச்சா? அப்ப அவர் திமுகவே சேர்த்து சொல்லிட்டார். அப்படி சொல்லக்கூடாதா? இப்ப பெரியாரிய வழி அப்படின்னா திமுக வருமா வராதா? திமுக நிறைய கட்சிகள் வரும். திமுக வருமா? ஆளுங்கட்சி யாரு சார்? வரும். நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல திராவிடம் இருக்கா இல்லையா சண்டைக்கு வரக்கூடாது. அவங்களை பாவம் எம்எல்ஏவா எம்பியான்னு உங்க மனசா எங்க சட்டம் கொடுக்கறது கொஞ்சம் அளவா கொடுங்க. மீம்ஸ் கிரியேட்டர் கூட ஸ்பேஸ் கொடுக்காம மொத்தத்தை நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி கொடுங்க. அவங்க வந்து உங்க வீடியோ பார்த்து கொஞ்சம் யோசிக்கணும்ல. நீங்களே மொத்தத்தை கொடுத்து அவன் என்னதான் செய்வான் பாவம். அப்ப திராவிட இயக்கம்னு சொல்லிட்டார். அதுல தீகா வந்துருச்சு, திமுக வந்துருச்சு.
பெரியார் வழியில் வந்தவர்கள்னு சொல்லிட்டார். பெரியாரும் வந்துட்டாரு, ஆசிரியரும் வந்துட்டார். மொத்தத்தையும் சொல்லிவிட்டாரா? தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது யாரு? தேமுதிக சொல்லிருங்க. அதையும் சொல்ல ஏன் மாட்டேங்க. சார் சொல்லணும்? சரி, யார் ஆட்சியில் இருக்காங்க? அவ்வளவு திமுக தான் சார். அப்புறம் அவங்க திமுக வந்து தமிழகத்துல பயமா இருக்குன்னு தானே சொல்றாரு. ம். தமிழகத்துல இந்த விஷயங்களை பேசுறது வந்து உறுதி தான் சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டில் யார் ஆட்சி? அப்ப யார் அவர் கேள்வி எழுப்புறாரு புரிஞ்சுக்கங்க. ரைட். இது ஒரு சர்வாதிகார போக்கின் மனநிலை. யார சொல்றாரு? இப்ப இவ்வளவு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு இன்னொரு புள்ளி சொல்லிடுறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போகுது, ஆல் இந்தியா மாநாடு. அதற்கான வரைவு தீர்மானங்களை வடிவமைக்குது. அப்ப சொல்லுது, பிஜேபி கவர்மெண்ட் என்னமோ வந்து ஒற்றை தலைமையை நோக்கி போயிட்டு ஒரு ஆளை வச்சு தான் போயிட்டு இருக்கு, அதற்காக ஃபாசிஸ்ட்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லுது. ரெண்டாவது வரி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பயன்படுத்துது. புரியுங்களா? பிஜேபியை ஃபாசிஸ்ட் தான் நீங்கள் திட்டிட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? திமுகவோ திகாவோ அப்படி சொல்லக்கூடாது, அவர்கள் ஃபாசிஸ்ட் லிஸ்ட்டில் வரமாட்டார்கள் அப்படின்னு. ஃபாசிஸ்ட் யார் அப்படின்னு ஒரு விளக்கம் வேறு கொடுக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வரைவு தீர்மானத்தில், சரிங்களா? இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? சர்வாதிகார போக்குன்றார். அப்போ யோசிச்சு பாருங்க, கூடவே இருக்கிறவங்க நீங்க வேற ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்க, கூட இருக்கிறவங்க வேற ஒன்று சொல்றாங்க. அவ்வளவுதான், பேட்டி முடிஞ்சிருச்சு. இல்ல சார், இன்னும் அழகா படிங்க. நல்லது படிங்க. இந்த சூழலில் இன்று கடுமையாக அவமதிக்கப்படுகிற நான் எதிர்காலத்தில் இவர்களால் கொல்லப்படவும் நேரிடலாம். இந்தியா முழுக்க நடக்கின்ற அறிவுஜீவிகளின் சமூக செயற்பாட்டாளர்களின் கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைகளுக்கும் எதிர்காலத்தில் எனக்கு நிகழப்போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அப்படி ஒன்று நடக்காது, நான் ரொம்ப தினமா நம்புறேன். நடக்கக்கூடாதுன்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதுல இன்னொரு அச்சம் பாருங்க, இந்தியா முழுக்க நடந்த விஷயங்களுக்கும் இங்கேயும் பொறுத்துறாரு, சரிங்களா? இந்தியா முழுக்க நடந்த ஒரு 3-4 சம்பவம் நினைவில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, நீங்க குற்றஞ்சாட்டுற ஆளே வேற. கௌரி லங்கேஷ் இந்த மாதிரி நான் ஒன்றுமே பேசல. அங்கெல்லாம் நீங்க குற்றஞ்சாட்டுற ஆளே வேற. இவர் அதையும் இதையும் தொடர்படுத்துறாரு. முந்தின 4 பாராள யாரை குற்றஞ்சாட்டினாரு, அப்புறம் சுத்தி நடக்கிறதுக்கெல்லாம் யாரை குற்றஞ்சாட்டுறாரு, புரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னா, இப்ப இவங்க மேல இவ்வளவு நம்ம சார்ஜ் வைக்கிறோம்ல சார், இவ்வளவு கடைசி அவங்களும் அதே மாதிரி தான். கடைசி பாரா திரும்ப அவங்க அப்படி கடைசி பாரா திரும்ப நீங்க படிக்க வேண்டாம். இவங்க இருக்காங்கன்னா கடைசி பாரா நீங்க படிக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம். அது வந்து மனசு வருத்தமா இருக்கு எனக்கு. அதை உள் வாங்கிட்டு திரும்ப நீங்க கேள்வி. கடைசி லைன், என்றும் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் போராட்ட உணர்வோடு. கோபி நயினார். போராட்ட குரல் நல்லது தானே, எல்லாத்துக்கும் குரல். அதான் சார், இங்க பெரியாரிய சிந்தனையாளர்கள், சில இந்த அமைப்புகள், ஏதோ ஒரு அமைப்பு பெயரை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க, இதனால எனக்கு குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க, அது எனக்கு திராவிடர் கழகம், பெரியாரிய சிந்தனையாளர்கள், இது எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க சிந்தனையாளர்கள், போராளிகள் படிக்க வேண்டாம் நினைக்கிறேன். வேணா படிச்சிருங்க, இல்ல உங்களுக்கு புரியலன்னா படிச்சிருங்க. உங்களுக்கு விளங்க மாட்டுது இல்லைன்னா நீங்க வந்து விளங்காம நடிக்கிறீங்க. அவர் சொன்ன பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்குங்க. இன்னும் டீப்பான விஷயம் அது இருக்குது, இன்னும் டீப்பான விஷயம் இருக்குது, மனசு வேதனைப்படும்படியான விஷயம் இருக்குது. பகீர்னு பத்திரிகைகள் தலைப்புடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி விஷயம். நீ அந்த பேராவை திரும்ப படிச்சு பாரு, உங்களுக்கு படிக்க தெரிஞ்சா படிச்சு பாரு. படிக்க தெரியும் சார், படிக்க தெரிஞ்சா படிச்சு பாரு. நாடு முழுக்க நடந்த அந்த படுகொலைகள் மாதிரி எனக்கும் நடக்கலான்ற ஒரு அச்ச உணர்வை வெளிப்படுத்துறாரு. நாடு முழுக்க நீங்க யாரை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இந்த படுகொலைகளாக காரணம்னு? மதவாத இயக்கங்கள், இந்துவாத இயக்கங்கள், ஆளுங்கட்சி தான் வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் என்ன கொண்டு வராரு, எங்க கொண்டு வராரு? இங்க பெரியாரிய உணர்வாளர்களை அப்படி சொல்லும் போது அந்த கணக்குல வர்றாரான்னு பாருங்க. அவர் வேற ஒரு குற்றச்சாட்டு போறாரு, திரும்ப படிச்சுக்கோங்க. வேற என்ன குற்றம்? திரும்ப படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தமிழ் தெரியாத நான் என்ன செய்ய முடியும்? இல்ல சார், அங்க அவங்க செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இங்க நீங்க செஞ்சிருவீங்களோ அப்படின்னு அடிச்சிருக்கா பாருங்க. திரும்ப படிங்க, இங்க வாட்சை காட்டிடுங்க, வாட்சை காட்டுப்பா. உங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டது இல்ல. இந்த சூழலில் இன்று கடுமையாக அவமதிக்கப்படுகிற நான் எதிர்காலத்தில் இவர்களால் கொல்லப்படவும் நேரிடலாம். இவர்களா? அதான் இங்க இருக்கிற இப்ப இவரை குறி வச்சு தாக்குதல் நடத்துற பெரியாரிய திராவிட இயக்க சிந்தனையாளர்களால். ஆச்சா, அடுத்து இந்தியா முழுக்க நடக்கின்ற அறிவுஜீவிகளின் சமூக செயற்பாட்டாளர்கள், கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைக்கும் எதிர்காலத்தில் எனக்கு நிகழப்போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. புரியுதுங்களா? என்ன அர்த்தம் சொல்றாரு? என்ன அர்த்தம் சார்? நீங்க சொல்லுங்க. அவங்க செய்யற மாதிரியே நீங்களும் செய்யறீங்க. அவங்க அவங்களுடைய எதிரிகளை செஞ்சாங்க, இது குற்றச்சாட்டு. யார் செஞ்சாங்கன்னு எந்த வழக்கு நான் எந்த நேமையும் போல, சரிங்களா? அதுதான் வெளியில வச்சிங்க. இவர் என்ன சொல்றாரு, கூடவே இருக்கிற எனக்கு நடக்கலான்றார். அப்ப அதை யார் செஞ்சிருப்பா நீங்க வச்சு கூடவே இருந்தா நான் என்ன தெரியும், நீங்க படிச்சுக்கங்க, நீங்க பொருள் படிங்க. நான் வந்து எந்த பேரையும் நான் மென்ஷன் பண்ணல, எனக்கு தெரியாது. வழக்கு கேஸ் வை கேஸ் ஆகும், நான் பொத்தாம் புதா பேசுற ஆள் இல்லை.
நீங்க அதை பேசி அவர் படி அந்த வார்த்தையை நீங்க திரும்ப 15 ரூபா உட்காந்து தனியா வீட்டுல உட்காந்து படிங்க. இப்போதான் இப்போ என்னன்னா கோபி நயினாரை ஆதரிக்கக்கூடிய நபர்களே கூட இவ்வளவு நம்ம இப்படி உணர்வை வெளிப்படுத்தாதீங்க, இங்கே நம்ம நேச சக்தி, நம்ம வந்து நமக்குள்ள பேசிக்கணும், வெளிப்படுத்துறதுங்கிறது எதிரிகளுக்கு சாதகமாயிடும் சொல்லி கொலை மிரட்டல் விடுக்கிறாங்கன்னு சொல்றாரு. பேசாதீங்கன்னு சொல்லுவீங்களா? உங்க புத்தி எங்க இருக்கு? உங்க புத்தி எங்க இருக்கு? இல்ல சார், இதை எப்படி பயன்படுத்தலாம்னு எதிரிகளால கொல்லப்படுற வாய்ப்பை நீங்க கூட இருக்கிறவங்களை நம்ம திசை திருப்பிட்டு நம்ம எதிரியாக்கி பாதுகாப்பு குறைபாடாக்கிறோம். ஆக மொத்தம் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல சார், அப்படி ஒரு லாஜிக் இருக்கேன்னு கேட்கிறேன். என்னன்னாலும் கேட்பீங்களா? நீங்க கேட்கிற கேள்விக்கான அர்த்தம் கூட புரியாம, நீங்க கேட்கிற வார்த்தைக்கு பயன்படுத்துற வார்த்தைக்கு அர்த்தம் கூட புரியாம பேசுவீங்களா? மைக் அடிச்சா என்னெல்லாம் பேசுறதா? நாடு முழுக்க என்ன வார்த்தை பேசுறீங்க? என்ன வார்த்தை கூட இருந்தவங்களால இப்ப நீங்க என்ன வார்த்தை பேசுனீங்க? என்ன வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? பிறரால கொல்லப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதை இவர்களால், அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க? விரும்பல சார். என்ன அப்புறம் அது ஒரு நாள் நடக்க கூடாது, நடக்காது நம்புறேன் நான் சொல்றேன். நீங்க ஆனா கௌரி லங்கேஷ கொன்னது கூட இருந்தவங்களா? அப்படி ஒரு அர்த்தத்தை இதை அத கோவினை நாட்ட போய் கேளுங்க. நானா சொன்னேன்? அவர் ஏதாவது பேரை மென்ஷன் பண்ணிருக்கா? நான் ஏதாவது பேரை மென்ஷன் பண்ணுறேன்? சத்தம் காட்டாத சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் கொல்லப்பட வாய்ப்புன்றாரு. எங்க அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி அடிப்பா அழக்கூடாதா சத்தமா? அடிக்கிறவனை கேட்க மாட்டீங்க, ஏன்டா அடிக்கிறேன்னு. அழுறவனை வாயை மூட்டிட்டு எல்லாரும் தெரிஞ்சிருப்போம் சொல்லுவீங்களா? என்ன ஜனநாயகம் நீங்க பேசுறீங்க? நேச சக்தியில் ஒண்ணு என்னங்க கொலை பண்ற நேச சக்தியா? சித்தாந்தம் பேசுற எதிர்ப்பு ஜனநாயக கேள்வி வைக்கிற நேச சக்தியா? பேச முடியலன்னு சொல்றாருங்க அவரு. என்னை கொன்றுவாங்கன்றாருங்க. நீங்க வாய மூடுங்கன்னு சொல்றீங்க. கூச்சம் இல்லாம வாய மூடுங்க. நீங்க தானங்க சொன்னீங்க. இங்க அந்த வாதத்தை எடுத்துட்டு வராங்கன்ற. நான் யாரை பத்தி யார் பேரையும் ரெஃபர் பண்ணல. நான் வந்து உங்களை சொல்றேன். நீங்க சொன்ன கேள்வி பிறரால கொல்லப்படுறதுக்கு மேல இவங்களால இந்த மாதிரி ஒரு அபத்தமான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இப்படி பேசுறத எதிரிகள் சாதகமாக்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம். அபத்தமான வாதத்தை நீங்க வைக்கிறீங்க. யார் வச்சா சொல்லுங்க. இல்ல இப்ப மென்ஷன் த நேம் தம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா நீங்க? இந்தியா கூட்டணியில இருக்கிற சர்வ கட்சிகளும் சர்வ கட்சி தலைவர்களும் இதை தான் முன்வைக்கிறாங்க. திருமாவளவன் முதற்கொண்டு பலரும் சொல்றது எஸ், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நம்ம இந்திய அளவுல பெரிய ஒரு எதிரியை சமாளிக்கிறதுக்கு, மதவாத சக்திகளை சமாளிக்கிறதுக்கு ஒருங்கிணைஞ்சு நிக்க வேண்டிய தேவை இருக்குன்றதான முன்வைக்கிறாங்க. அந்த கூட்டணியினுடைய அடித்தளமே அப்படித்தானே முன் வச்சு நிக்கிறாங்க. நீங்க கூட்டணிங்க, அவர் கூட்டணியா? நீங்க பொலிட்டிக்கல் கட்சிங்க, அவருக்கு என்னங்க இருக்கு? ஒரு விசிகால ஏங்க அவர் கட்சி கிடையாதுங்க, அவர் தனிநபரா சொல்றாருங்க. அவரு விடுதலை சிறுத்தைகளுக்கு நேர்ந்த அவமானம் நான் சொன்னாரு. that problem is personalized. yes, அவரை தாக்குகிறார்கள். திருமாவளவனை தாக்கல, விடுதலை சிறுத்தைகளை தாக்கல, அவர் என்னை தாக்குகிறார்கள். அப்புறம் இது கட்சி குணம் சொல்லல, கட்சிக்கு தியாகம் பண்ணணுமா? ஒரு பட்டியலினத்தவன் பேச முடியல என்றாரு, பேசாதீங்கன்னு நீங்க சொல்றீங்க. கொன்றுவாங்க என்றாரு ஒரு நேசசக்தி. பேசாம நேசசக்தியில கொல்லப்படலாமா? என்ன விபரீதத்துல போயிட்டு இருக்கு? அதீதமா கொஞ்சம் பேசிட்டாரோன்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க சார். இது ரொம்ப கோபி நயினார் மாதிரியான ஆட்கள் சிந்தனாவாதிகள் நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்களுக்கு வந்து சிந்திக்கிற திறன் உண்டு. அவங்க வந்து அப்பாவி பாமர கிராமத்து ஏழைகள் கிடையாது. அவங்களுக்கு டக்குன்னு ஒன்று உணர்ச்சப்பட்டு பேசிட்டாங்க, மாத்திட்டாங்க, கோவப்பட்டாங்க. அந்த அவர் படைப்பாளிக்கு எப்படி சொல்லணும்னு தெரியும். அறம் படத்து மாதிரி 100 படம் வந்திருக்கு. அறம் படம் ஏன் வென்றதுன்னா சொல்லப்பட்ட விதத்தினால் வென்றது. ஸோ தே நோ ஹவு டு டெல். ஸோ தே நோ வாட் தே ஆர் டாக்கிங் அண்ட் தே நோ ஹவு டு டெல். அவரை பார்த்து நீங்க உணர்ச்சப்பட்டாரோ, தேவையில்லாம பண்ணாரோ, எக்ஸாகரேட் பண்ணாரோன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன்? அப்ப இந்த வேல்முருகன் வந்து பேசுறாரு அசம்பிளியில. நான் வேற ஒரு பேட்டில் சொன்னேன், அவர் டிஎம்கேல திரும்ப சேர்த்து வராங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவர் உணர்ச்சப்பட்டு தான் பேசுவார். அசம்பிளிக்குள்ள உணர்ச்சப்பட்டு பேசுவாரு. வெளியிலேருந்து பேசுனால 2 மைக்கே கீழே விழுந்து வச்சு அதுக்கப்புறம் திரும்ப சமாதானம் ஆயிடுவார். ஒன்று ஏன்னா ஒரு நேச்சர் உணர்ச்சப்படுறது. திரு நயினார் வந்து உணர்ச்சப்படுறவர் கிடையாது. நேற்று ஒன்று கோபமா கத்திட்டாருங்க. நிதானமா ஆற்றொழுக்கா பேசக்கூடியவர். அவர் இவ்வளவு கவனமான வார்த்தைகள் பண்ணுவார். இவ்வளவு விபரீதமான விஷயங்கள்லாம் வந்து நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். அது வரவே கூடாது, நடக்கவே கூடாது. நான் இறைவன்ட்ட பிரேரணி. ஆனா நீங்க வந்து அதை வந்து வாய மூடு, அமைதியாரு, வெளியே சொல்லாத, நமக்குள்ள பேசிக்கோ. என்ன எனக்கு ஒருத்தருக்கு ஒரு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதுன்னு அவர் வீட்டுக்குள்ள வச்சுக்கணுமா, போலீஸ்ட போகணுமா? நீங்க சொல்லி கொடுங்க. நீங்களா போலீஸ் ஸ்டேஷன் போகணும் சார். மக்கள் மன்றத்தில் வைக்கிறார். எஸ், மக்கள் மன்றத்தில் வைக்கிறார். இப்போ இந்த முரண்பாடு தான் சார். அவர் வைக்கிற அந்த அறிக்கையிலேயே நீங்க சொல்றதன்படி பெரியாரி சிந்தனையாளர்கள், திராவிடர் கழகத்தினர், இவங்க இந்த மாதிரியான நபர்களால் எனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு அவர் வைக்கிறாருன்னா, மறுபடியும் அங்கே பெரியார் வழிகள்னு சொல்றாருன்னா
அப்போ இங்கே முரண்பாடு இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல தான் பெரியார் வழியில் நம்ம நிற்கணும், அம்பேத்கர் வழியில், மார்க்ஸ் வழியில் நிற்கணுங்கிறதுக்கு இந்த 3 கருத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், உள் முரண்பாடுகளை சரி செஞ்சுக்கணுன்ற வாதம் அதனால தானே முன்வைக்கிறாங்க. கொலை பண்ணிடுவாங்கிறது உள் முரண்பாடாங்க. அப்படி ஒரு அச்சம் இருக்கிறவர் திருப்பி ஏன் பெரியார் வழின்னு எழுதணும்? பெரியார் மேல ஒரு பெரியாரிஸ்டா அவர் ஏன் பெரியார் வழின்னு நீங்க சொல்றீ, அப்படி இல்லைன்னு அவர் சொல்றாங்க. அப்ப பெரியாரியவாதிகள் எல்லாரும் எதிரிகள் இல்லைன்னு தானே சார் அர்த்தமாகுது? அவருடைய பார்வையில் அப்படிதான் சொல்ல. அவர் பெரியார் கூட பிரச்சனை இல்ல, பெரியாரியவாதிகளோடும் பிரச்சனை இல்லை, யாரோ சிலர் பெரியாரியவாதிகள்னு சொல்றவங்க அந்த வார்த்தை இருக்குங்க. நீங்க ஏங்க இவ்வளவு இல்ல சார், அவரும் பெரியாரிஸ்ட் தானே. பெரியாரியவாதிகள் பயன்படுத்திருக்காரு பாருங்க, பயன்படுத்திருக்காரு. அப்புறம் நீங்க அவரை சொல்லலன்றீங்க. அப்ப அவரும் பெரியாரிஸ்ட் தானே சார், பெரியார் வழிகள்னு போடுறாருல்ல. பாஜகவில் ஒருத்தர் பேசிட்டார் அப்படின்னு நீங்க ஒட்டுமொத்த பாஜகவும் பொறுப்பாக்குறீங்க. பெரியாரியவாதிகள் அப்படின்னே இவர் குறிப்பிடுறாரு, நீங்க எல்லாரையும் சொல்லன்னு வரீங்க. குறிப்பிட்டு அவரும் பெரியார் வழியில் எழுதிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரிஜினல் பெரியாரிஸ்ட், நீங்க இல்லைன்னு. ஒரிஜினல் இல்லாத பெரியாரிஸ்டுகளால இவருக்கு ஆபத்து. பெரியாருங்கிற பேர்ல ஏமாத்துறவங்களால அவர் சொல்றாரு. அப்ப இவரும் பெரியாருங்கிற பேரை தான் முன் வச்சுக்கிறாரு. அவர் ஒரிஜினல் சொல்றாரு. அப்ப ஒரிஜினல் இல்லாதவர்களால எதிர்ப்பு, ஒரிஜினல் இல்லாதவர்கள் தானே எதிர்ப்பு. ஐ பிட்டி ஃபார் யூ மிஸ்டர் தேவேந்திர. ரைட் சார். நான் உங்களை பார்த்து வேதனைப்படுகிறேன். நான் உங்களை பார்த்து வேதனைப்படுறேன். லெட் மீ பி வெரி ஃப்ராங்க் அண்ட் வெரி ஓப்பன் அண்ட் வெரி டைரக்ட். ஒருத்தர் கொலை மிரட்டல் இருக்கு, எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றாரு. நீங்க எப்படி விளையாட ட்ரை பண்றீங்க வார்த்தையில? பெரியாரிஸ்டா, ஒரிஜினல் பெரியாரிஸ்டா, டூப்ளிகேட் பெரியாரிஸ்டா, இவர் அவரை சொல்லல, இவரை சொன்னாரு. அப்ப அவரால் அவருக்கே ஆபத்தான ஒரு, அவர் தன்னை அப்புறம் ஏன் பெரியாரிஸ்ட்னு கடைசியா திருப்பி அவர் வச்சுக்கிறாரு பேட்டிகள் எல்லாம். பெரியார், நான் பெரியாரியவாதியா அவங்களா? இதற்கு மேல இந்த விஷயத்தை நான் பேசுவேன். அது அவர் ரொம்ப புண்பட்டு இருக்கிறாரு. அதை நீங்க சுரண்டி பார்த்து நீங்க அவர் அசிங்கப்படுத்த முயற்சி பண்றீங்க. இல்ல சார், இல்ல இல்ல, நீங்க நேரடியா சொல்றேன், கருத்தியல் ரீதியா நீங்க யாரோ முட்டு கொடுத்துக்க ஆசைப்பட்டு இல்ல சார், நீங்க மொத்தமா எதிரியாக்கிறதுங்கிறது கூடாது. கீழ் வெண்மணியில படுகொலைக்கு பிறகு வந்த அறிக்கைக்கும் உங்களுடைய சிந்தனைக்கு மாற்று கருத்து இல்ல. ஒருத்தர் என்னை கொன்றுவாங்கன்றாரு, அப்ப நீ பெரியாரிஸ்டா அப்படின்றீங்க. அப்ப நீ எந்த பெரியாரிஸ்ட்? மறுபடியும் ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்றாருன்னா அங்க யாரு? அந்த இடம் தானே நம்ம பேச வேண்டியதா இருக்கு சார். பேசுங்க. இவ்வளவு ஆபத்து இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்ற ஒருத்தர் தன்னை பெரியாரிஸ்டனே காயின் பண்ணிக்கிறாருன்னா பெரியாரியவாதிகள் அல்லாதவர்கள் பெரியார் முகமூடி கூட போட்டிருக்கலாம்ல, இவர் அதை கூட சொல்லலாம்ல. இன்னும் 2 ட்ரை பண்ணீங்கன்னா ஏதாவது பெட்டரா வருதான். ஒரு 10 நிமிஷம் தொடர்ச்சியா பேசுங்க, ஏதாவது பெட்டரா வந்துச்சுன்னா அதை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்ல சார், இதை யார் எதுக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்றதுல இருந்து இதை அடுத்து சொல்லுங்க. அதான் நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, பிறரால கொல்லப்படக்கூடியவர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க. கூச்சம் இல்லாம என்ன பேசுறோம்னு தெரியாம. கௌரி லங்கேஷ் கூட இருந்தவங்களாலன்னு சொல்லும் போது அப்ப நம்ம நீங்க சொல்லிக்கீங்க. ஜனநாயகத்துல, ஊடகத்துல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதாங்கிறத மக்கள் விட்டுரு. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா, என்னன்னாலும் பேசலாம் ஆகி போச்சு. இல்ல சார், லாஜிக் கேட்கிறேன். இப்படி ஒரு வாதம் வந்துருதுன்னா அப்ப இந்த வாதம் எதிர்வாதமும் வந்துதான் ஆகணும். இதுல ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளையும் நம்ம காயின் பண்ணிட முடியும்னா இவரும் தன்னை ஏன் பெரியாரிஸ்ட் ஆக்கிக்கிறாருன்றதான கேள்வியை எழுப்ப முடியும். கோபிநாத். எஸ், நன்றி சார், உங்களுடைய பண்றது நன்றி.